கூட்டணியில் இது வழக்கமாக எல்லா கட்சிகளிலும் பேசப்படுவது. நீங்க ஒரு தொகுதியில் ஒரு கட்சி தொடர்ந்து நின்றால் அந்த கட்சியில் அந்த தொகுதியில் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும். உடனே அங்க இருக்கிற தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க என்ன இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே எங்களுடைய வேலையான்னு கேட்பாங்க. நீங்க இங்க பாருங்க, நல்ல காதல வாங்கி அப்பதான் இன்னொரு தாட்டி இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நீங்க இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும், திமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும். என் காங்கிரஸ் கட்சியிலையும் பேசுவாங்க, ஏன் எங்களுக்கு இது சென்னையில் ஒன்று வாங்கி கொடுக்க கூடாதா, நீங்க சென்னை என்ன திமுகவுக்கு ஏதாவது கொடுத்துடணுமான்னு என்கிட்டயே பல பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா கேட்கறேன், உனக்காக நான் கேட்கறேன், கவலைப்படாத. அதனால இது இயல்பு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தொண்டனும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால அவங்க கேட்கறாங்க. எல்லா கட்சியிலும் சார் அவருக்கும் சீட்டு வேணும் சார். என்ன சார் நீங்க எல்லாருக்கும் எனக்கு சீட்டு வேணும், அவருக்கு வேணும், இவருக்கு வேணும், இவருக்கு வேணும். முடிஞ்சா நீங்க கூட ரிசைன் பண்ணிட்டு ஒரு சீட்டு கேட்பீங்க. அதற்கான பதில் அவங்க கட்சியில தான் சொல்லணும், நாங்க சொல்ல மாட்டோம். அது அவங்க கட்சி தான் சொல்லணும் சார். அவர் இப்ப எங்க கட்சியில ஒருத்தவங்க சொன்னா நான் பதில் சொல்லுவேன். அதை அவங்க கட்சியில ஒருத்தவங்க சொன்னா இது கட்சி விதிகளுக்கு முரண்பானது, நீ பேசியிருக்க கூடாதுன்னு அவங்க கட்சி தான் சொல்லும். பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சி, காங்கிரஸ் ஒரு மதசார்பற்ற கட்சி. மகாத்மா காந்தியை பார்த்து கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே என்று சொன்னார். அதுதான் காங்கிரசினுடைய லட்சியம். நாங்க அஸ்ஸாம்லயோ வங்காளத்திலேயோ போய் இந்த மக்கள் யார் என்று கேட்டால் இந்தியர்கள் என்று சொல்லுவோம். இதே பாரதிய ஜனதா அங்க போய் அவனை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவர் அஸ்ஸாமி, இவர் வங்காளி, இவர் வங்காள முஸ்லிம், இவர் வங்காள இந்து, இவர் பஞ்சாப் இந்து, இவர் சீக்கியர் என்று சொல்லுவார்கள். காந்தி கண்களுக்கு அப்படியெல்லாம் படாது. இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே, எங்களுடைய தோழர்கள். சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்ல, சங்கி என்பது நாங்க பெருமையை நினைக்கிறோம் அப்படின்னு வானதி சிவா சொல்றாங்க, நடிகர் ரஜினிகாந்த் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? இது ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றாங்க? எவ்வளவு காலமா சங்கின்னு அவங்கள சங்க இறக்குறாங்க நம்ம ஆளுவோம். அப்ப எல்லாம் சொல்லாம இப்ப ஏன் சொல்றாங்க? இது தெரிஞ்சுக்க இம்மா நாளாச்சா? இதை தெரிஞ்சிக்கவே இம்மா நாளாச்சா? ஆட்சி செய்வதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா நாளா?